மேம் கோல்ட் ரேட் வந்து 1 lakh 130 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி மேம் இருக்கு? ஆக்சுவலி திஸ் a வெரி ஆப்ட் கொஷின். ஏன்னா என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் வச்சுருக்கோம். கோல்டு ரேட்டை பார்த்தா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க தோணவே இல்லை. இன்ஃபேக்ட் என்னோட கல்யாணம் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தப்போ இட் வாஸ் ஜஸ்ட் 300 rupees. ஓகே, இப்போ அது மாதிரி எங்கேயோ போய் நிற்கிது. இது என்ன நடக்குது நாட்டில்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் நோ, நோபடி சீம்ஸ் டு பி கன்சர்ன் அபவுட் இட். எனக்கு அதை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கடைக்கு போனால் கூட்டம்லாம் இருக்குது, அதே அளவுக்கு கூட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி சர்வே பண்ணுறாங்க மக்கள்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் வேறு வழியும் இல்லை, கோல்டு வாங்கி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமா? இவ்வளோ விலை ஏறும், இவ்வளோ எப்படி வாங்க முடியும்? இவ்வளோ விலைவாசி ஏறும்னு தெரியாதுமா எங்களுக்கு. இப்படியே போனால் வாழ்க்கை பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா. தங்கத்தை பற்றி இப்போ பேசக்கூட முடியாது, அவ்வளோ ரேட்டு போயிட்டு இருக்குது. நான் வாங்க சொல்ல கடைசியாக வந்து 1500 அரை சவரம் வாங்கினேன். ஒரு சவரம் இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா 140 வருது. பார்க்க போனீங்கன்னா இப்போ தங்கத்தெல்லாம் வாங்க முடியாது என்னால். எங்களை மாரி நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் தங்க வேலையை பார்த்தாலுமே அது உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நாங்கள் பொண்ணு வச்சிட்ருக்கவங்களாம் எப்படி கட்டி கொடுக்க போகிறோம்னா எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் வாங்கவே முடியாது. ஸோ வாங்குகிறோம், மிடில் கிளாஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். பட்டு என்னோடய ப்ரிடிக்ஷன் என்ன, அது மேபி டிப்பாகவும் நினைக்கிறேன். இந்த இரண்டுக்குள்ளே ஒரு டிப்பு வந்து மறுபடியும் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் பொறுத்து தானே நம்ம கோல்டு ரேட் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இந்த கல்யாண மலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஆண்கள் தான் வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில் இப்போ இருக்காங்க. இனிமேல் அந்த நிலை மாறிடும். பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் இனிமேல் கொஞ்சம் இறங்கி வருவாங்க. ஏன்னா அவனால் இப்போ நகை போட முடியாது. 10 பவுன்னாலே 12 லட்சம் வரும். அதனால் இருக்கிறத கட்டிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆண்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது இனிமேல் குறையும். அதனால் தங்க விலை ஏறினது நல்லது. பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க ரொம்ப பாவம் தான் சொல்லலாம். 4000 ரூபா விற்றது இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேலே வந்துடுச்சு. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப பாவம். அப்படி பார்த்தா பொண்ணே இல்லாமல் யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு தான் பெற்றவங்களோட சாய்ஸ் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் இருக்கிற காலம் எப்படி போகும்னு தெரியல. பவுனை நினச்சாலே பயமாக இருக்குது. அதுக்கு பதிலாக வந்து கவரிங் வாங்கி போட்டுட்டு போயிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கோல்டு ஒரு எல்லோ மெட்டலாக ஒரு நார்மல் மெட்டலாக பார்க்குறத தாண்டி இப்போ வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவோ என்னமோ தெரியல, இவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் வந்து ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஹை ப்ரெஷர் பில்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரே வந்து இமீடியட்டாக லோனு, கோல்டு லோனு ஏதாவது ஒன்று போட்டு நம்ம வாங்கிடணும். ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் வரும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இப்போ வாங்கி வைக்கணுன்ற அளவுக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சு. விச் இஸ் ஐ திங்க் நாட் குட். ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் வீட்டு வேலை செஞ்சு தான் எங்கள் பசங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம். இப்படின்ட்டு ஏறுறப்போ எங்களுக்கு அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் இருக்கும்போது நான் ஐ திங்க் 2009லலாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 3000 தான் இருந்திருக்கு கோல்டே. ஓகேவா? அப்போல்லாம் நமக்கு தெரியவும் இல்லை, எதுவுமே இல்லை. என் வெட்டிங் அப்பவும் பார்த்திங்கன்னா 10,000 தான் இருந்துச்சு போல இருக்குது சவரன்லாம். இப்போ யோசித்து பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அப்போல்லாம் பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் சேர்த்து வச்சு போட்டுட்டாங்க, கஷ்டப்பட்டாவது. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக யாரும் பண்ணுவாங்களான்னு கூட டவுட்டாக இருக்குது. 1 சவரன் 2 சவரன் போடுறதுனால இப்போல்லாம் கல்யாணத்துக்கு பெரிய விஷயமா போல இருக்குது. இன்னும் மிடில் கிளாஸ் பீப்புளோட இந்த கீழே டவுன் ரொம்ப இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பாவம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் மேம். நடுத்தரவுங்க குடும்பம் இருக்க பற்றியா, இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சம்பளன்ற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இப்போ வசதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்கெல்லாம் போய் வாங்கிக்குவாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு போனால் தான் சம்பளன்ற அவங்க எப்படி கட்டி கொடுப்பாங்க பசங்களை? எப்படி கட்டி கொடுக்க முடியும்? ரெண்டு பெண் குழந்தைங்க, எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் எப்படி 5 சவரோட வாங்கி கட்டி கொடுக்க முடியும் சொல்லுமா? அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை. ஏதோ மீன் கடை வச்சுன்னு நாங்கள் பழக்கம் நடத்துகிறோம். இதனால் நிறைய திருட்டு. ஒரு 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 கிராம் போட்டு போக பயமாகுது. பின்னாடி ஆள் வருதுங்க பிள்ளைங்க. இன்றைக்கி வந்து பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா குறைஞ்சது 25,000 30,000 போட்டிருந்தாங்க. இப்போ அது கூட போட முடியாது. இப்போ எல்லாமே பார்க்குறோம் 10,000 போடலாமான்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் பொம்பளை பசங்க வச்சுருங்களுக்கு. படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது பொம்பளை பசங்களுக்கு. பாவம், ரொம்ப கஷ்டம். நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு எத்தனை சவரம் போடணும்னு எனக்கே தெரியல. தங்கம் அவ்வளோலாம் கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியாது, அந்த அளவுக்கு சம்பளம் இல்லைல்ல. ஒரு வேலைக்கு போனாலே 15,000 தான் சம்பளம் தராங்க. நகை விற்கிறது 1.5 லட்சம் விற்கிது. அது 15,000 சம்பளத்தில் சாப்பிடுவாங்களா, நகை வாங்குவாங்களா பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க? ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க வரதட்சணை இல்லாத வாங்கிட்டு போனாங்கன்னா
சேஃப்டி அவங்க. வந்து 2005 மேரேஜ் ஆச்சு. அப்போ ஒரு பவுன் 4000 ரூபா தான் விற்றுச்சு. நான் கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் டவுனான ஃபேமிலின்றதுனால 10 பவுன் தான் எனக்கு போட்டாங்க. இப்போ அந்த 10 பவுன் வாங்கினாலே 10 லட்சம் ஆகிடும் போல் இருக்குது. பொண்ணுக்காரங்க தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ வேணால் கல்யாண மாலையை பாரு தெரியும். பொண்ணு வச்சிருக்கிறது தான் இப்போ எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த டார்ச்சர் வந்து குறைஞ்சிரும். மக்கள் ஆண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர். இப்போல்லாம் நம்ம அரேஞ்ச் மேரேஜை விட்டுட்டு லவ் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருமே கோல்டு பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ கோல்டோட மார்க்கெட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கல்யாணம் பண்ணுறவங்க தான் வாங்குறாங்க. இப்போ யூஸ்வலாக என்ன சேவ் பண்ணுறவங்க வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வாங்க. ஸோ பட் 90% 80% வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிமாண்டே கிடையாது கோல்டுக்கு. இது எட்டாத உயரத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச மிடில் கிளாஸ் பீப்புள் இவ்வளோ ப்ரெஷர் போட்டுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து இவ்வளோ சவரன் கொடுத்தா தான் பொண்ணை கட்டிப்பேன், இவ்வளோ சவரன் கொடுத்தா தான் நான் இது பண்ணிப்பேன், அந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் இருக்க மாதிரி தெரியல. பசங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை இப்போல்லாம். ஸோ ஐ திங்க் டோன்ட் டேக் மச் ப்ரெஷர். எது ப்ரையாரிட்டியோ அதை பாருங்கள். கோல்டு மட்டுமே ப்ரையாரிட்டி இல்லை, தெர் ஆர் அதர் ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். ஸோ அதை பார்த்து பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். எஸ், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், பட் இட் இஸ் நாட் தி ஒன்லி திங் தட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன். கோல்டு கேன் பி சீன் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் நவடேஸ். ஏன்னா இவ்வளோ ஏறும் போது தட் கேன் பி சீன் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், பட் நாட் அஸ் அன் ஆர்னமெண்ட் தட் ஹஸ் பி ஓன் ஆல் த டைம். ஸோ அதனால நல்ல வேலை ஏமாப்பில் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டார். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். பிகாஸ் கோல்டு வச்சு தான் உங்களோட மதிப்பும் ஸ்டேட்டஸும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன். ரெடியாக இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், வந்து கட்டி போகிற ஆம்பளைங்களுக்கு நன்றி சொல்லணும். கூடவே கூடாது. நம்மளே தங்க கணக்கில் பொண்ணை கொடுக்குறோம், அப்புறம் அதுக்கு தங்கம் வரதட்சணையே கேட்கக்கூடாது. இன்றைக்கி இருக்குது அவங்க பாவம் அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ கொடுத்து கல்யாணம் பண்ணி வாங்கி போனால் ரொம்ப சந்தோஷம். நம்ம கேட்டு பிள்ளை வீட்டில் கேட்டு செய்கிற அளவுக்கு இன்றைக்கி பொண்ணு வச்சுருங்க அவ்வளோ சம்பாதிக்கலை. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்தோடயே போயிடுது. பசங்களை படிக்க வச்சு குடும்பத்தை பார்க்கறதுக்கே சரியாக இருக்குது. இதில் சேர்த்து வைக்க முடியாது. தங்கம் போய் வாங்கினேன்னா நம்ம கடன் தான் வாங்கணும். கேர்ளே ஒரு கோல்டு தானே நமக்கு, அவளுக்கு எதுக்கு கோல்டு? என் பொண்ணு எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்டது கிடையாது. இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடலாம் சொன்னது கிடையாது. இருந்தாலும் பெற்றவங்களாம் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, அதை செஞ்சு தான் ஆகணும். எங்களால் முடிஞ்ச வசதிக்கு செய்யணும் அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் இப்படி பவுன் விலை ஏறிட்டே போச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்றது தான் தெரியல. எங்களுக்கு நகையே வேண்டாம், உங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்கம்மான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போங்க. பொண்ணு படிக்க வச்சுருக்குறோம், எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து நகை 1 கிராம் கூட எங்களால் நகை போட்டு கட்டி கொடுக்க முடியாத இப்போ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். முன்னாடிலாம் விமனுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இல்லைங்க. இப்போது பசங்களை விட இல்லை அதை விட பெட்டராகவே படிக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் தேர் லைஃப் தேர் ஏர்னிங். அப்படி இருக்கும்போது இது ஒரு சோஷியல் செக்யூரிட்டியாக எனக்கு தோணலை. தேர் இஸ் லாட் மோர் திங்ஸ் டு டூ பியாண்ட் தட். அதனால் பசங்க இப்போ அப்படி இல்லை நான் பார்க்குற வரைக்கும். பொண்ணுங்களுமே அதை தாண்டி வந்துட்டாங்க. லக்ஸுரியாக ஒரு வெட்டிங்கு, நிறைய ஜுவல்லரி போட்டு பாருங்களேன். மினிமல் இஸ் த பியூட்டி. இப்போது எல்லாருமே வந்து மினிமலாக போட்டுக்கணும், அழகாக போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பசங்களும் பொண்ணுங்களும் அதை தாண்டி வந்துட்டாங்க. பசங்களும் எவ்வளவோ மெச்சூர் ஆகிட்டாங்க. ஐ திங்க் மிடில் கிளாஸ் பீப்புள் ஹோல்ட் ஆன். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. வரதட்சணை கேட்கணும்னு நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் சாமி? இல்லை உங்களுக்கு நகை தான் வேணும்னா எங்களால் பொண்ணு கொடுக்க முடியாது. எங்கள் பொண்ணு குழந்தை கட்டி மாறீங்களா கொடுப்போம். அப்படிலாம் எங்களால் ஒரு சவரம் கூட எங்களால் போட முடியுற சக்தி இல்லை. இப்போ காலகட்டத்தில் 1,20,000 வந்துடுச்சு. எப்படி எங்களுக்கு சார் 1,20,000 வந்தால் நாங்கள் எப்படி வாங்கி எங்களுக்கு பொண்ணு குழந்தை இருக்குது, நாங்கள் எப்படி கட்டி கொடுக்க முடியும் சாமி எங்கள் குழந்தைங்கள? தங்க ஏறணும், இன்னும் ஏறணுன்ற நான் வீடு மாதிரி தங்கம் இன்னும் 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பானுங்க. அதனால் கல்யாணம் எல்லாருக்கும் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மாப்பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற வரவங்க அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே ஜென்ஸு ஃபுல்லாகவே கொஞ்சம் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். தங்க வேலையை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன போடுறாங்களோ அது வரையும் போடுங்க. அது போல் கல்யாணம் பண்ணால் பொதுமக்களுக்கு நல்லாயிருக்கும். பெற்ற பொண்ணு அப்பாவுங்களும் சந்தோஷமாக இருக்கும். வரதட்சணைன்றதே தப்பான ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். உங்கள் பொண்ணை நான் அனுப்புங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு யார் சொல்கிறாங்களோ அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு. இருந்தாலும் நம்ம தன்மானத்துக்குன்னு செய்யணும் இல்லையா, அதுக்காக வேணால் செய்யலாம். வரதட்சணை அப்படின்றதுலாம் அந்த வரன் வேண்டவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எங்களோட அன்னாட வருமான கூலியில் வச்சு தான் எங்களுடைய குழப்பு ஓடுது. அப்படி இருக்கும் போது நாங்கள் இது வாங்க முடியாது. நான்லாம் கோல்டு ஓகே ஒரு சேவிங் பர்பஸ்க்கு தான் நமக்கு வேணுமே தவிர, பட் நான் வந்து ரொம்ப ஃபேன்சி தான் மேம் லைக் பண்ணுவேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருக்கும். கோல்டு வந்து எல்லாரும் வெளில போடுறதுக்கே இப்போ பயப்படுற சுச்சுவேஷன் தான் நமக்கு இருக்குது. ஸோ வந்து ஃபேன்சி ஜுவல்ஸ் நிறைய பேர் இப்போ அதுதான் மேம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் சேவிங் பர்பஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும்னு பார்த்தோன்னா கோல்டு பெஸ்ட் தான் மேம். இல்லை சாமி, என் தம்பி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனான். அக்கா நகை போகிறேன்னு கேட்டான்.
என்னால் யோசனை பண்ணவும் இல்லை. அக்கா எதனா ஒரு 5000 பணம் வைக்கிறமான்ட்டேன். என்னால் வாங்க முடியாது சாமி, இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வாங்க முடியாது. கன்சிடர் இட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு போர்ஷன் அதுக்கு பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் இல்லை ப்ரைஸ் டிக்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ மெட்டல். நீங்க போட்டிருக்கிறது தங்கமா எல்லாமே கவரிங்குமா?